உப்பு காற்றுல மணக்கிற எறா ஃப்ரை தனுஷ்கோடியில் எங்கே பார்த்தாலும் இதோட மனம் மட்டும்தான். இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோள மாவு. இது சேர்த்த பிறகு உப்பு 1/2 ஸ்பூன்லேயே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கையால் கலந்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி கையால் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி திரும்பவும் மேஷ் பண்ணி எடுத்து 1/2 hour மேக்னேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தவால எண்ணெயை தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா புரிஞ்சு வர டைமில் இந்த பிரானை இறாலை சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரிப்பேட்டை ஸ்டைல் தனுஷ்கோடியில் ஃபேமஸான இறால் வறுவல் ரெடி. சும்மா அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தனுஷ்கோடி ஃபேமஸான இறால் வறுவல்.